வணக்கம். பொருட்பாலில் அரசியலில் வழியறிதல் அந்த அதிகாரத்தில் 4வது குறள். அமைந்து ஆங்கு உழ்கான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அமைந்தாங்கு உழ்கான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். இதில் பாருங்கள், வழியறிதல் அப்படின்ற அதிகாரம்தான். எது விரைந்து கெடும் அப்படிங்கிறது நமக்கு நல்ல சுலபமாக புரியுறது. விரைந்து கெடும் அப்படின்னா என்ன பொருள் வருதுங்க? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவன் கெட்டு போயிடுவான். அல்லது இன்னும் ஆழமாக சொல்லணுன்னாக்கா முழுமையாக அழிந்து போயிடுவான் அப்படின்ற பொருளில் வருது விரைந்து கெடும். சரி, யார் அப்படி கெடுவாங்க அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். ஆங்கு அமைந்து ஒழுகான். அமைந்து ஆங்கு ஒழுகான் அப்படிங்கிறது ஆங்கு அமைந்து ஒழுகான். அதாவது ஒரு பகை அரசர் இருந்தாங்க, அல்லது சுற்றுப்புறத்தில் நிறைய அரசர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாடை சுற்றி நிறைய அரசர்கள் இருக்கும் இல்லையா? அந்த அரசாங்கங்களோட நட்பாக இல்லாமல், அவங்களோட பொருந்தி நட்பாக இருக்கவும் தெரியல. அளவறியான், அதாவது தன்னுடைய வலிமையும் அவனுக்கு தெரியாது. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை உண்டு. இது பண்ண முடியும், இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிமிட்டேஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய தகுதியும் நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய வலிமையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதுவும் தெரியா. அளவறியான் தன்னை வியந்தான். இந்த கடைசி இதில் தான் திருவள்ளுவர் அவருடைய பாணி. தன்னை வியந்தான் அப்படின்னா எப்பவும் தன்னை பற்றி வியந்து பேசுறது. என்னால் இது முடியும், என்னால் அது முடியும், எங்கள் அப்பா அப்படி இருந்தால் இருக்கும், எங்கள் தாத்தா அப்படி இருந்தால் இருக்கும், எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா ஜமீன்தாராக இருக்கும். அப்போ நீ என்னப்பா பார்த்தா அடுத்தவங்ககிட்ட 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்கி சாப்பிட்டுருப்பான். அப்போது அவனுக்கு என்ன தெரியும்? தன்னை வியக்கும்பொழுது அவனோட வலிமை கூட அவனுக்கு தெரியறதில்லை. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்றது கூட அவனுக்கு புரியறதில்லை. ஏன் அப்படின்னா தன்னை வியக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு பெரிய குணமாக இருக்குது. அந்த குணத்தினால தான் வலிமை உடையவன் அப்படின்னு அவனாக நினச்சிக்கிறான். ஏன்னா எப்போவுமே நம்மளை பற்றி நம்ம பெருமையாகவே பட்டுகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா இப்படி பண்ணார், எங்கள் அம்மா இப்படி பண்ணாங்க, எங்கள் தாத்தா இப்படி ஆக்கும், நாங்கள் அப்போ 10 பஸ்ஸு வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோமாக்கும், வீட்டில் எங்கள் தாத்தா காலத்தில் வீட்டில் தேர் இருந்ததாக்கும், யானை இருந்ததாக்கும் அப்படின்னா அவன் எப்போவும் என்ன நினச்சிக்கிறான்? தன்னை நிறைய பணம் உடையவனாகவும் செல்வம் உடையவனாகவும் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் இன்றைய நிலைமை, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுன்னா குழந்தைங்களுக்கு அதுக்கு கூட பணம் இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமை அவங்களுக்கு புரியறதில்லை. அந்த முதல் குறளை சொன்னார்ல, மனவெழுச்சி, அதனால் காரியத்தை தொடங்கிட்டு பாதியில் நிறுத்திட்டு கஷ்டப்படுவாங்கன்னு. அதே மாதிரி தான் இங்கே தன்னை வியக்கும் பொழுதும் அந்த இன்றைய நிலை அவங்களுக்கு புரியாததுனால மேலும் 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 நிறைய விஷயங்களை செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்ய முடியாமல் போயிடும். இந்த மாதிரி இந்த 3 குணமும் இருப்பவங்க விரைந்து கெடும் அப்படிங்கிறாரு. ஒரு டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. அதாவது அவனுடைய வலிமையும் தெரியாது, மற்றவர்களோடு நட்பாய் பழகவும் தெரியாது, தன்னை வியந்து கொண்டு இருக்கின்ற குணம், இது எல்லாம் ஒருவனிடம் இருந்தால் அவன் கெடுவது, அதுவும் விரைந்து கெடுவது சர்வ நிச்சயம் அப்படின்னு சொல்கிறார். இது நீங்கள் ஒரு அரசன் அப்படின்னு கூட இல்லை, ஒரு சாதாரண வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட நட்பாக பழக தெரியணும். அதேபோல் நம்முடைய தகுதி அறிந்து அதற்கேற்ற மாதிரி பொருட்களை வாங்க தெரியணும். பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்குகிறாங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க வாங்குகிறாங்க, நம்ம வாங்கினா அதுவும் சரியாக வராது. அதே போல் தன்னை வியத்தல், அது தெரியல, ஆண்கள் கூட பெண்களை விட ஆண்களா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களை விட நான் பெரியவன் அப்படின்ற மாதிரி நான் எப்போவுமே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக நிறைய வாங்கி சேர்க்குறது. இப்படி இருந்தால் நம்முடைய பொருளாதாரம் மிக விரைவில் கெடும். அதுதான் இது வீட்டுக்கும் பொருந்தும், இது நாட்டுக்கும் பொருந்தும். நன்றி, வணக்கம். நாளை அடுத்த குறள் பார்க்கலாம். இந்த குறளும் இதுக்கு முதல் குறளிலும் தன்னுடைய வலிமையை அறியாதனால் வரக்கூடிய குற்றங்களை வள்ளுவர் சொல்கிறார். நாளைக்கு அடுத்த குறள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.